ஸோ கால பருவ சூழ்நிலையும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. உடல்ல பல சிக்கல்கள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. சூரியன்லேருந்து அடிக்கக்கூடிய வெயில், சூரியன்லேருந்து அடிக்கக்கூடிய அலைதான் வெயில். சூரியனோட வெப்பம் வந்து நேரடியாக நம்ம மேலே அடிச்சோன்னா எனக்கு கருகிடுவோம். நேரடியாக அடிச்சா நம்ம கருகிடுவோம். அங்கேருந்து வெயில் நம்மகிட்ட வரல, அலை மட்டும்தான் வருது. நேரம் அந்த சூரியனோட தாக்கம் அப்படியே நமக்கு வந்துன்னு சொன்னா போற வழியில ஒரு காக்கா பச்சைன்னா சூரிய கருகி செத்துரும். இந்த பூமிக்கு மேற்பரப்புல ஒரு குளிர்ச்சியான பகுதி இருந்துட்டு இருக்கு எப்போதுமே. சூரியன் அங்கேருந்து வெளிச்சத்தை கொடுத்தாலும், அங்கேருந்து தன் ஆற்றல் அனுப்பினாலும் நேரடியாக முழு வெக்கையும் வெயில் தன்மை இல்ல வர்றதில்லை. அதாவது வேவ் மட்டும்தான், அலை மட்டும்தான் வருது. அது எந்த இடத்துல படுதோ அதை ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம வெக்கையாக உணர்ந்தோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சூரியன் எல்லாத்துக்கும் கொண்டு போனதான் வெயில் அடிக்குது. மரத்தடியில் நின்று நமக்கு என்ன செய்யறது இல்லை, சுடுறது இல்லை. ஏன் சுடுறது இல்லை அப்படின்னா அதோட தன்மை அப்படி. மரம் போல உள்ள ஒரு குரோட்டன் செடியை ஒரு டூப்ளிகேட் ஒரு பிளாஸ்டிக்கை செஞ்சு வச்சுட்டு அதுக்கிட்டே போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுத்துக்கலாம் தவிர அதை தொட்டா என்ன செய்யும், சுடும். இலை போல இருக்கும், அது இலையாக மாறாது, இலை போல இருக்கும். குளிர்ச்சியை தரக்கூடிய தன்மை சொன்னா முதல்வராக மரம் தான் முக்கியம். எந்த அளவு மரம் நம்ம விட்டுட்டு போறோமோ அந்த அளவு நமக்கு வந்து வெக்கையில கருகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். வெப்பமயம், உலக வெப்பமயம் அதெல்லாம் பத்தி படிக்கிறோம். நம்ம வந்து வண்டி விடும் போது மட்டும் தோணுது ஒரு நிழல் இல்லையேன்னு சொல்லி, வண்டியை விட்ட ஒரு நிழல் வேணுமேன்னு தோணும். அதுக்கப்புறம் அந்த மரத்தை பற்றி சிந்தனை நமக்கு இல்லை. அதனால முடிந்தவரை செடி கொடிகளை வளர்த்து கொண்டு இருந்தால் நம்ம வெப்பத்தை பொதுவாக செய்யலாம், தடுத்துக்கலாம். இந்த வெப்பம் என்பது சொன்னா நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், வெப்பத்தினால வரக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லும்போது, பிரச்சனைன்னு சொல்லும்போது என்ன நினைக்கிறோம், ஸ்கின் பிரச்சனை, தோல்ல அரிப்பு இருக்கு, தோல்ல வந்து தடுத்தடவை வெடிப்பிடிப்பா வருது, இதுதான் பொதுவான பிரச்சனை நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை. என்ன பிரச்சனைன்னு சொன்னா நீர் சத்தை உறிஞ்சி எடுத்துரும். உடம்புல நீர் சத்து குறையும். எப்ப குறையும், வெயில் எப்ப தாக்கம் எப்ப அதிகமா இருக்குதோ, கோடை கால தாக்கம் எப்ப அதிகமா இருக்குதோ அப்போ நீர் சத்து குறைஞ்சு போயிடும். இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா போதும். நீர் சத்து உடம்புல இல்லாதெல்லாம் வரக்கூடிய பிரச்சனை தான் கோடை காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை. ட்ரை ஆகிடும். தண்ணி ஒரு மண்ணுல நீர்த்தன்மை உள்ள மண் இருக்கு எப்படி இருக்கும், அது வறண்டு போன மண் எப்படி இருக்கும், அந்த வறண்டு போன தன்மை நம்ம உடம்புக்குள்ள நடந்துருது. நம்ம உடம்புக்கு வறண்டு போயிட்டு என்ன ஆகும், அதுதான் கோடை காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை. ட்ரைனஸ், அப்படியே வெடிப்பு விழுந்துடும், உதடு வெடிக்கும், முகத்துல அங்கங்க பருவம். இந்த வெடிப்பு தன்மை ட்ரைனஸ் உடம்புல வந்து என்ன சொல்ல, நீர் சத்து தன்மை இல்லைன்னா வரக்கூடிய பிரச்சனை தான். ஸோ நீர் சத்து தன்மை உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிட்டா அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நீர் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் சொன்னா என்ன சொல்றதுன்னு சொன்னா புடலங்காய், சொரக்காய், வெண்பூசணி, தடியங்காய் சொல்றமே, தடியங்காய், இந்த மாதிரி நீர் காய்கள் அதிகம் பயன்படுத்தணும்னு சொன்னா நீர் சத்து நமக்கு என்ன செய்யும், கிடைச்சிடும். தேவையான நீர் சத்து கிடைக்கும். கிட்னி பிரச்சனை எல்லாம் சொல்றோம். கிட்னி பிரச்சனை தண்ணி குடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க டாக்டர். தண்ணி குடிக்காது, தண்ணி குடிக்கூடாது, அது கிட்னி அப்படின்னு. அதுக்கு ஒரு மருந்து எழுதுன்னு சொன்னா அந்த சொரக்காய் தான் சொன்னாங்க. சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு எப்படி சொல்லுவாங்கல்ல, அது அதுலதான் இருக்கு. இந்த சொரக்காய் சாப்பிட்டு உடம்புல உப்பு எடுத்துரும். ஆனா சொரக்காவா இருக்கணும். சொரக்காய் எப்படி இருக்கும், சொரக்காய் எப்படி இருக்கும், நீளமா இருக்கும். அது புடலங்காய். அது இங்கிலீஷ்ல வந்து பாட்டில் காட்டுன்னு பேரு. தமிழ்ல நம்ம வழக்கத்து சொல்ல வந்து குடுவை காணு பேரு. குடுவை மாதிரி இருக்கணும், அதுதான் சொரக்காய். புடலங்கம்மா இருக்கு, சொரக்காய் இல்லை, அது ஹைபிரிட் சொரக்காய். அந்த குடுவைக்காய் மட்டும் நீங்க பயன்படுத்திட்டு வந்தேன்னு சொன்னா இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் சமப்படுத்த முடியும். கிட்னி பிரச்சனை உட்பட, கிட்னியில வரக்கூடிய உப்புத்தன்மை கூட எடுக்கிற தன்மை இருக்கு. அதுக்கு உப்பு பிரச்சனை இருக்கு, கிட்னி பிரச்சனை இருக்குன்னு சொன்னா கூட இந்த சொரக்காவை நீ காய் வச்சு அப்படி கறி வச்சு சாப்பிடலாம், அப்படியே துண்டு சாப்பிடலாம், ஜூஸ் போட்டு சாப்பிடலாம், சமையல் வச்சு கூட சாப்பிடலாம். சொரக்காய் அப்படிங்கிறது நீர்க்காய். அதுல நீர்க்காய் என்னென்ன இருக்குதோ வெள்ளரிக்காயில இருந்து ஆரம்பிச்சு இது எல்லாத்தையும் பயன்படுத்தணும்னு சொன்னா நீர் சத்து குறையாம சொல்லி நம்ம பாத்துக்கலாம். அது போக நீர் சத்துள்ள பழங்கள் சாப்பிடலாம். பழங்கள்ல நீர் சத்துள்ள பழங்கள் அல்லது ஜூஸா சாப்பிடலாம். ஜூஸ் நீர் தன்மையுள்ள பழங்கள். இந்த வாழைப்பழங்கிறது நீர் தன்மை கிடையாது. ஆரஞ்சு பழத்துல ஜூஸ் இருக்குல்ல, அந்த ஜூசி ஃப்ரூட்ஸ் சொல்றோம். நீர் சத்து உள்ள பழங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிட்டோம்னா கீட்ல இருந்து செய்யலாம், நம்ம தடுத்துக்கிற முடியும். இந்த நீர் தன்மை இல்லைன்னு சொன்னா என்ன பாதிப்பு வரும், தோல்ல மட்டும் தான் பிரச்சனை வருமானா கிடையாது, உடம்பு ஃபுல்லுமே பிரச்சனை வரும். இந்த ஹீட்டால வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னா முதலாக பாதிக்கக்கூடிய உடல் உறுப்பு இல்ல, பாதிக்கக்கூடிய உறுப்பு வந்து கல்லீரல். கல்லீரல் இந்த பக்கம் இருக்கு. இது வந்து ஒரு எவ்வளவு சைஸ் இருக்கும், 1.25 to 2 கிலோ வரைக்கும் இருக்கும். நம்ம உடம்புக்குள்ள அப்படிங்கிறப்ப ஒரு பார்ட் இருக்கு கல்லீரல்.
இதை துண்டு துண்டா கட்டாயிட்டுனா கூட பள்ளி வாலில் கட்டாயிட்டுனா பள்ளி வால் வளர்ந்துடும்ல, அதே மாதிரி இந்த கல்லீரல் வந்து துண்டு துண்டா கட்டாயினா கூட ஒரு சின்ன துண்டு இருந்தால் கூட வளர்ந்துடும். அந்த தன்மை வந்து கல்லீரல் துண்டு. ஆனால் அந்த தண்ணி அடிச்சு என்ன செய்வோம் நம்ம, அந்த கல்லீரலில் திரும்ப ரிட்டனே வராத அளவு ஓட்டை போட்டு அந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துது கல்லீரலுக்கு. ஓகேவா? அது திரும்ப என்ன செய்யாது, அது வரவே வராத அளவு அது கல்லீரல் டேமேஜ் ஆகி சிரோசிஸ் சொல்லி கேன்சர் வரைக்கும் ஒன்றுமே காணாத அளவு கூட போயிருக்கும். இந்த கல்லீரல் பாதுகாக்கிறதுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன செஞ்சோன்னா, தூக்கத்தை குறைக்கக்கூடாது. தூக்கத்தை குறைக்கக்கூடாது. ஹீட்டில் வரக்கூடிய பிரச்சனை இது ஒன்று, மஞ்சக்காமல். எதில் வருது? கல்லீரலில் வருது. இந்த கல்லீரல் மஞ்சக்காமலை வயிற்றுல கல்லீரல் இருக்குன்னு காட்டக்கூடிய இடம் எங்க? கண்ணு. கண் எரிச்சல், காந்தல் சிம்டம் வரும்போதே நீங்க கல்லீரலுக்கு ஏதாவது கவனிக்கணும். இண்டிகேஷன் அங்கதான் காட்டும், கண்ணில் தான் காட்டும். கல்லீரல் உள்ள போய் நம்ம பார்க்க முடியாது. இண்டிகேஷன் கண்ணில் தான் காட்டும். கண் எரிச்சல், காந்தல், வலி இருக்கு, கண் சிம்டம் காட்டுது. ஊசி பட்டுச்சுன்னா கண்ணு காந்து உடனே கல்லீரல் பிரச்சனை வச்சிருக்கூடாது, அது வெளிப்புற பிரச்சனை. இன்டர்னல்ல உள்ளுக்குள்ள பிரச்சனை வெளியே காட்டுற சிம்டமே கண்ணு. இப்ப கண் மஞ்சள் இருக்குன்னா மஞ்சள் காமலைன்னு பொதுவாக சொல்லுவோம். ஸோ இந்த கண்ணை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஹீட்டு தணிக்கைக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு படுத்துட்டு 2 காட்டன் பஞ்சில தண்ணியை முக்கி 2 கண்ணிலையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் படுத்து. 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா உடல் சூட்டையே தணிக்கும். உடல் முழு சூட்டையும் தணிக்கிற தன்மை இது கொண்டு. இது போட்டீங்கன்னா இது கல்லீரலுக்கு எனர்ஜி தரும். கல்லீரல் கிட்ட நம்ம கல்லீரல் பேர் கல்லீரலுக்கு வந்து ஹீட்டை தணிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த காட்டன். வெறுமனையா வெறும் பஞ்சு வச்சுன்னு கல்லில் போடுறது மூலமாக கல்லீரலுக்கு எனர்ஜி தரக்கூடிய ஸ்டோரேஜ் சக்தி தரக்கூடிய தன்மையை வெறும் காட்டன்ல நினைச்சு பெற முடியும். நீங்க உடம்புல நோயே இல்லாட்டாலும் ஹீட்டின் ஃபீல் பண்ணீங்கனாலே 2 காட்டன் போய் கண்ணில் போய் படுத்துக்கும். அது கண் எரிச்சல் பிரச்சனைகளும் கவனிக்கும், கண்ணில் வரக்கூடிய பிரச்சனையும் கவனிக்கும். பொதுவா ஹீட்டையும் தணிக்கும், கல்லீரலுக்கும் எனர்ஜி தரக்கூடிய விஷயமா இருக்கும். சாதாரண சிம்பிளா இருக்கும். நான் சொல்ற டிப்ஸ் வந்து சாதாரணமா இருக்கனால அது ஒதுக்கி தள்ளிடாதீங்க. அது ரொம்ப ஆழமான சொல்லுங்க உபயோகமான பயன் தரக்கூடிய விஷயம். பல நோய்களை தடுக்கக்கூடிய ஒரு மருந்து இதெல்லாம். அப்புறம் வந்து ஹீட்டு தணிக்கிறதுக்கு வந்து ஃபுட்பாத் சொல்றோம். ஃபுட்பாத் அப்படின்னு சொன்னா கால் பாதக்குழியம். இந்த 2 காலையும் ஒரு டப்ல தண்ணி வச்சு 2 காலும் உள்ள வச்சு ஒரு 15 நிமிஷம் நைட்டு படுக்கிறதுக்கு மேல வச்சுட்டு வந்தீங்கன்னா உடம்பு சுட்டப்புல தண்ணி நார்மல் வாட்டர். வெயில் காலத்துல நார்மல் வச்சா வெந்நி வேண்டாம், நார்மல் வாட்டர் வச்சிருந்தா போதும். அது குளிர்காலமா இருந்தா வெந்நி வச்சுக்கணும். வெறுமனையா கணுக்கால் அளவு தண்ணி வச்சு 2 காலை உள்ள வச்சு அதில் தேவைப்பட்டா கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டு வச்சுட்டேன்னு சொன்னா அந்த காலில் வரக்கூடிய பிரச்சனை இருந்து ஆரம்பிச்சு உச்சிலே உள்ள கால் வரைக்கும் உள்ள எல்லா உறுப்புகளும் முடியக்கூடிய கால் பாதத்தில் முடிவடைதுன்னு சொல்லுவோம். 72,000 நாடி நரம்புகள் கால் பாதத்தில் முடிவடைந்து சொல்லுவோம். அந்த பாதத்தின் வழியாக குளிர்ச்சிப்படுத்தி உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய தன்மை. இல்லை ரொம்ப சிம்பிள் ட்ரிக்கு, எந்த செலவும் இல்லாத ட்ரிக்கு. நீங்க பழம் வாங்கி சாப்பிடனா கூட அதுக்கு 1 கிலோ 1 ரூபான்னு தோணும். இதெல்லாம் எந்த செலவும் கிடையாது, தண்ணி செலவு தான். தண்ணியுமே 20 லிட்டரு அப்படி பயன்படுத்திக்கிறோம். ஒரு டேப்ல வச்சு இதுல எடுத்து வச்சுக்கணும். அந்த டப்புல ஒரு அகலமான பாத்திரத்துல கால் வச்சு செய்யறது வந்து உடல் ஃபுல்லும் குளிர்ச்சி தரும். இன்னொரு குளிர்ச்சி இருக்கு. இன்னொரு குளிர்ச்சி வச்சுன்னா இடுப்பு பக்கம் அந்த சூடு ஏறிடும். இடுப்பு பக்கம் சூடு ஏறிக்கிறதா பைல் சிம்டம் வரும், மூல நோய் வரும். அந்த இடுப்பு சூடு மூளைச்சூடுனே அதுக்கு பேரு. அதை ஹீட்டு தணிக்கணும்னு சொன்னா என்ன, நல்ல அகலமான டப்புல, அது பிளாஸ்டிக் டப்பு அலுமினியம் டப்பா நீங்க உங்க வெயிட்டை பொறுத்தது. நீங்க சார் உட்கார்ந்து உடஞ்சே போய் நல்லா தண்ணி ஊற்றி உள்ள உட்கார்ந்துடணும். கால் 2 வெளியே போட்டுக்கணும். இடுப்பளவு ஒரு ஈஸி ட்ரெஸ் மட்டும் போட்டு உட்காந்துக்கணும். சுதந்திர பிள்ளைகள் வாய்ப்பு இருந்தா அது 1 ட்ரெஸ் இல்லாம உட்காந்துக்கலாம், அது சூழ்நிலையை பொறுத்து. உட்காந்து இடுப்புல இருந்து இதை தொடை வரைக்கும் இந்த தண்ணி இருக்கும். நீங்க யாருக்காவது புக்கு படிச்சிக்கலாம், மொபைல் பார்த்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஒரு 20 நிமிஷம் அதை ஒதுக்கி உட்காந்துட்டுன்னு சொன்னா மூளைச்சூட்டை தணிக்கும். மூளை நோய் இருந்தா இதை நீங்க சாதாரண பயன்படுத்தலாம். இருந்தா அந்த மூளைச்சூட்டை தணிக்கும் போது உச்சி வரைக்கும் உடல் குளிர்ச்சியாக நீங்க உடனே பார்க்க முடியும். இது எப்போ அப்படி ஆத்திர குளிக்க முடியாது, ஆத்திர அந்த சிஸ்டம் வேலை செய்யாது. ஏன் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு நுணுக்கமா இருக்கும் அந்த விஷயங்கள். அதுக்காக நம்ம திரும்பி கவனிச்சுக்கோங்க. ஒரு டப்ல வந்து உள்ள உட்காந்துன்னு சொன்னா இந்த இடுப்பும் இந்த கால் தொட பகுதி மட்டும்தான் குளிர்ச்சி அடையணும். உடல் முழுது குளிச்சுட்டு டப்புல உட்காரக்கூடாது. டப்புல உட்காந்துட்டு திரும்பி குடிக்க கூடாது, பிரயோஜனம் இல்லை. ஸோ மிட் டைம்ல பண்ண முடியாது. குளிச்சு முடிச்சுட்டு பண்ணாலும் இது செஞ்சுட்டு குளிச்சிங்கனாலும் அது முழுமையான ரிசல்ட் கிடைக்காது. மிட் டைம்னா காலைல 11 டைமோ சாயந்தரம் 4:30-5 மணி நேரத்துல ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா உடல் சூட்டை தணிக்கும், பைல்ஸ் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும்.
இதே சரி பண்ணிடுன்னு சொல்ல அதுக்கு நான் கேரண்டி கொடுக்கல. அது உடல் பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு, உணவு முறை பழக்க வழக்கங்கள்ல இது பொதுவாக சொல்ல சூட்டு தணிக்கும். ஹீட்டை டக்குன்னு தணிச்சு இது வந்து பல விஷயங்களை சரி பண்ணக்கூடியது. எப்படி சரி பண்ணக்கூடியதுன்னா, உடல்ல வந்து சக்கராஸ்லாம் இருக்கு. சக்கராஸ் அப்படின்னு சொன்னா உயிர் மையங்கள்னு சொல்றோம். உயிர் வந்து ஓடிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு இயக்க மையம் ஒண்ணு இருக்கு. நம்ம ரத்த ஓட்டம் உடம்புல ஓடுது, அதுக்கு ஒரு மையம் ஹார்ட் ஓடிட்டு இருக்கு, அப்படித்தானே? உடம்புல காற்று இருக்கு, அதுக்கு ஒரு மையம் நுரையீரல் இருக்கு. அதே மாதிரி உடம்புல வந்து உயிரானது உடம்புல ஓடிட்டு இருக்கு, உயிர் ஓட்டம்னு பேரு, ஓடிட்டே இருக்கு. அதுக்கு சில மையங்கள் இருக்கு. பிறக்கும் போது குழந்தை பிறக்கும் போது உச்சிதல்ல துடிக்கணும், அப்புறம் நாளாக இறங்கி வந்து ஒரு மூலாதாரத்துக்கு சொல்றது, கடைசி பதிகாரத்துக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வரும். இந்த மூலாதாரத்துல தான் உடல் கனச்சூடுன்னு சொல்றக்கூடிய சூடு எல்லாம் இருக்கும். நீ சேர்ல ஒரு ஆள் உட்கார்ந்து கொஞ்சம் 10 நிமிஷம் கழிச்சு எரிஞ்சு போனப்ப நம்ம போய் உட்காந்து நம்ம உடம்பு நமக்கு என்ன செய்யும், அந்த சூடு தெரியும். ஏன்னா ஃபுல் கனச்சூடு அந்த மூலத்தில் நம்ம போய் நிற்கும். அந்த சூட்டை தணிக்கூடிய சிகிச்சைகள் தான் அந்த ஹிப் பாத்துன்னு பேரு, இயற்கை மருத்துவ முறையில உள்ள ஒரு முக்கியமான விஷயம். வெறும் தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா அந்த அந்த இடத்துல அந்த பகுதியில் மட்டும் படணும். அதான் குளிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கு. இது வந்து காலில் ஃபுட்பாத் சொல்றோம்ல, இந்த ஃபுட்பாத்தை தண்ணி வச்சு கால் வைக்கிறோம். இதே இதுல பாகக்காவை 2 பாக்கா 3 பாக்கா போட்டு மிக்சியில போட்டு அடிச்சுட்டு அதுக்குள்ள போட்டு அந்த காலை வச்சீங்கன்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் வரும். பாகக்காவோட கசப்பு தன்மை கால் பாதத்துல போய் அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. இல்ல ஏதோ நானா சும்மா சொல்றா இங்கே பஸ்ஸில் படிச்சுட்டு நினைச்சுக்கிடாது. இல்லை பல ஆராய்ச்சிகள் தரவு வேலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இயற்கை மருத்துவ பகுதியில் இதை செஞ்சு ப்ரூஃப் இருக்கு. நிறைய பேருக்கு சுகர் செய்ய நம்ம சொல்ற வார்த்தை வந்து சாதாரண நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சின்ன விஷயங்களா இருக்கும். அது நுணுக்கமா நீங்க பயன்படுத்தி ரிசல்ட் நீங்க பாத்திரலாம். சுகர் கண்ட்ரோல் வரும். சுகர் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா 2 விதம் பார்க்கலாம். சுகருங்கிறது ஒண்ணு வந்து ஜீரண பிரச்சனை தான், ஜீரணத்தில் சம்பந்தப்பட்டது. இன்னொன்னு எண்டோக்ரைன் நாளமில்லா சுரப்புல பிரச்சனை. 2 விதம் பார்த்துக்கலாம். இதுல வந்து ஜீரண பிரச்சனை சொல்லும்போது அதுல 2 விஷயம் 2 ஆர்கன் சொல்றோம். ஒன்னு மண்ணீரல், இன்னொன்னு இறப்பை. 2 சம்பந்தப்பட்டது தான் இந்த டயபெட்டிஸ். இந்த இடப்பகுதியில இந்த கணையத்தை சுரக்கக்கூடிய இன்சுலின், அதனால வரக்கூடிய பிரச்சனை டயபெட்டிஸ் சொல்றோம். இந்த 2ம் கவனிக்க வேண்டியது ஸ்பிளீன் அண்ட் ஸ்டமக். மண்ணீரலும் இறப்பையும் தான் முக்கியமானது. அந்த 2 சூட்டையும் தணிக்கக்கூடிய தன்மை இந்த பாகக்காய்க்கு உண்டு. பாகக்காய் உண்டு. இது வந்து நம்ம கால் டேப்ல தண்ணி ஊற்றி உள்ள அந்த பாகக்காய் மட்டும் போட்டு 10-15 நிமிஷம் ரொம்ப நேரம் பண்றாங்க. உடனே கசந்து விடாது. எல்லாமே லிமிட் இருக்கு, எல்லாத்தையும் அளவு மாதிரி இருக்கு. 6 எல்லாம் உட்காந்து காலையில் சாயந்தரம் உட்காந்து சொல்லி செஞ்சிருக்கூடாது. 10 நிமிஷம் 15 நிமிஷம் போதுமானது. நைட் வந்து பெஸ்ட். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி செய்யறது ரொம்ப பெஸ்ட். ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ்ஷா எந்திக்கும். அது வந்து காலில் எந்திரிச்ச உடனே குதிகால் வெளியே வரும். குதிகால் வலி அதையும் தடுக்கும். எந்திரிச்ச உடனே கால் வலிக்கும். சரிதானா? எந்திரிச்ச உடனே கால் விட முடியாது. 10 நிமிஷம் உட்காந்துட்டு எந்திக்கும் போது கால் வலிக்கும். குதிகால எலும்பு வளர்ந்துட்டுலாம் சொல்லுவாங்க. அந்த வளர்ந்த எலும்பையும் தேய்க்கிட்டு தன்மை இதுக்கு இருக்கு. வெறும் ஃபுட்பாத்தில் இருக்கு. இன்னும் முறையா பயன்படுத்தணும். ஒரு கலப்பா இருந்தால் கேட்டு தெளிவுத்தி இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தும் போது இந்த ஹீட்டை தணிக்கக்கூடிய தன்மைகள் இதுல இருக்கு. சரிதானே? அப்புறம் மோர் மாதிரி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது ஹீட்டை தணிக்கிறது. மோர் பாலை விட மோர் தான் மருந்து. மோரை வந்து நல்ல தண்ணியா ஆக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா அரைச்சி ஒரு நெல்லிக்காய் உருட்டி மோரில் போட்டு அடிச்சு நீங்க டெய்லி சாப்பிட்டீங்க 40 நாள் தொடர்ந்து சாப்பிட்டா அல்சர் நோயை குணமாகும். குன்மம் அல்சரியா இருக்குது, அந்த ஹீட்ல வரக்கூடிய பிரச்சனை, அதெல்லாம் சூட்ல வரக்கூடிய பிரச்சனை. 3 விதமான நோய் நம்ம உடம்புல சொல்றாங்க. ஒண்ணு வாத நோய், பித்த நோய், கப நோய்னு சொல்றோம். வாத நோய் காற்றுனால வரக்கூடியது. காற்றுனா உடம்புல இருக்கக்கூடிய காற்று ஓட்டத்துல வரக்கூடிய தடை தான் வாதம். பித்தங்கிறது உடம்புல வரக்கூடிய வெப்ப ஓட்டத்துல வரக்கூடிய தடை தான் பித்தம். கபங்கிறது உடம்புல வரக்கூடிய நீர் ஓட்டம், அதுல வரக்கூடிய தடை தான் கபம். அப்ப பித்தம்ங்கிறது எதோடு சம்பந்தப்பட்டது? வெப்பம். இந்த சூடு காலத்துல வரக்கூடிய பிரச்சனை வந்து இந்த வயிற்றுல தான் பிடிக்கும். தொப்புல இருந்து நெஞ்சுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே கோடை காலத்துல வரக்கூடிய பிரச்சனை. இதெல்லாம் பித்தத்துல வரக்கூடிய பிரச்சனை. குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும், இது சாதாரணம். குழந்தைகளுக்கு வாதம் வரக்கூடாது, கபம் இருக்கலாம். வாதம் வந்துச்சுன்னா இளம்பிள்ளை வாதம் அந்த மாதிரி பணப்படுத்த முடியாது, லிஸ்ட்ல சேர்ந்துடும். வயசானவங்களுக்கு வாதம் வரும். வாதம்னா கை கால் குதிகால் வலி, மூட்டு வாதம், கை வாதம் வரும். அவங்களுக்கு கபம் வந்துச்சுன்னா டேஞ்சர். அந்த மாதிரி இந்த இடப்பட்ட காலத்துல இளைஞர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் பித்தம். அதிகமா பாதிக்கப்படுறது யங்ஸ்டர்ஸ் தான். கோடை காலத்தில் அதிகம் பழக்கூடியது யங்ஸ்டர்ஸ் அதிகமாக உடல் ரீதியாக பாதிக்கூடாது. வெயில போய் அலைஞ்சு பாதிக்கிறது வேற விஷயம். வீட்டில் இருந்தாலே பாதிப்பு வரும். அந்த வயது தான் பிரச்சனை வரும். அந்த வயதுல வந்து மெயினா வந்து
சாப்பாடு முறையை கண்ட மணிக்கு சாப்பிடக்கூடாது. எப்போ கண்ட மணிக்கு ஏதாவது எப்போ சாப்பிடணுங்கிற கணக்கே இன்னைக்கு எல்லாமே போயிட்டு தூக்கமும் அப்படிதான். கண்ட மணி தூங்க எப்போ தூங்கணும் எப்போ முடிக்கணுங்கிறத மறந்து போச்சு. நைட்டு தூங்கணும், அதான் நம்ம கணக்கு. நைட்டுங்க எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? நைட் 10 மணிக்கு ஆரம்பிக்குதா? 6 மணிக்கு. சூரியன் வந்துட்டாலே அது சாயங்காலம் பேரு. டைம் முடிஞ்சு சாயஞ்சு வச்சு 6 மணிக்கு ஆரம்பிச்சது இரவு. இந்த டியூப் லைட்டும் இந்த மொபைல் போனும் கம்ப்யூட்டர் வந்து நம்மள நினைச்சது பகலா இரவான்னு தெரியாம ஆகிட்டு, இரவிலும் பகல் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து நம்ம நைட்டு பகல் தெரியாம க்ளோஸ் ஆயிட்டோம். நம்ம எல்லாம் இருட்ட பார்க்கவே இல்லை. இப்போ நைட்டு ஏதாவது லைட் எரியும் வீட்டுக்குள்ளேயே, வெளிச்சம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இருட்டெல்லாம் பார்த்ததே கிடையாது. நம்ம காலம் எங்க வெளியே போனா ஃபுல்லா இருட்டே இல்லாம போயிடுச்சு. இருட்டு வந்து பல நோய்களை குணப்படுத்தும். இருட்டு வந்து பல நோய்களை குணப்படுத்தும். பல நோய்கள் வராமல் தடுக்கும். அந்த இரவு நேரத்துல தூங்குடைய தூக்கம் தான் முழுமையான தூக்கம். பகல்ல தூங்கி இவங்க டேலி பண்ண முடியாது. மதிய நைட் வந்து கரெக்டா 11 சொன்ன கணக்கு நைட் இரவு 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் மிக மிக அத்தியாவசியமான தூக்கம். அந்த 4 மணி நேரம் தூக்கம். 11 to 1 வந்து பித்தப்பையையும் 1 to 3 வந்து கல்லீரலையும் கவனிக்கக்கூடிய நேரம், உயிர் சக்தி நேரம். அது பயோ கிளாக்னு சொல்றோம். உடம்புல உயிர் சக்தி நேரம். இந்த 2 நேரம் தூக்கத்தையும் நீங்க சரியா தூங்கினா உடம்புல ஹீட் வரும். அது வெயில் காலமா இருந்தாலும் வரும், குளிர்காலமா இருந்தாலும் வரும். சரிண்ணா? இந்த தூக்கம் வந்து ரொம்ப அத்தியாவசியமான தூக்கம். 11 மணிக்கு தூங்கிடணும். 11 மணிக்கு தூங்க போக கூடாது. 11 மணிக்கு தூங்க போனா தூங்க ஆரம்பிச்சு ஆகும். சரிண்ணா? 11 மணிக்கு தூங்கிடணும். அப்படி எந்த அளவுக்கு சீக்கிரம் தூங்கணுமோ அந்த நல்லது. ஸோ குழந்தைகள் இருந்தே நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து 2 விஷயம். ஒன்று, தூக்கத்தை சரி பண்ணணும். குழந்தைகளுக்கு மொபைல் வந்து கெடுத்துட்டு நீங்க அதை வந்து மொபைலை தடுக்க முடியாது. ஆனா அடிப்படையான விஷயங்கள் நைட் அட்லீஸ்ட் நைட்டு மொபைல் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. அப்படின்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பிடிங்க வச்சிடலாம், தப்பே. அந்த விஷயத்தை கொஞ்சம் சின்ன குழந்தைங்களுக்கு மொபைல் கொடுக்கவே கூடாது. அது ஒரு விஷயம். அந்த இரவு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் வந்து இந்த மொபைல் தான். இந்த தூக்கத்தை கெடுத்துன்னு சொன்னா கோடை காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே ரொம்ப அதிகமான தாக்கத்தை இந்த உடலுக்கு ஏற்படுத்தும். நேரம் சரியாக நினைக்கிறேன். ஆமா, நிகழ்ச்சி